வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து கம்யூட்டேஷனா என்ன, கம்யூட்டேஷன் வந்து 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமா வந்து கம்மியாக போதா, கோர்ட் கேஸ் வந்து ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் டிஓபிபிடபிள்யூட நிலைப்பாடு என்ன, அதே போல ரூல் 10A வந்து என்ன சொல்லுது, கம்யூட்டேஷனோட பொது தகவல் படி பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேஷனா என்ன, அது எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம எடுக்கலாம், இது வந்து பேசிக் மட்டும் போதுமா இல்லை டிஏவோட சேர்ந்து வருமா, இல்லை டிஏவோட சேர்ந்து வருமா, அதே போல வயதுக்கு ஏற்றபடி இது வந்து எப்படி அட்டவணைப்படுத்திருக்காங்க. ஸோ கம்யூட்டேஷன் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணுமா வேண்டாவா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ நம்ம ஒரு வீடியோவும் கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட எப்படி வந்து கேள்வி வருதோ அந்த கேள்விக்கான ரெஃபரன்ஸ் வந்து எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து தேடும் போது கிடைக்குதோ அதோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து வீடியோ கொண்டு வரோம். ஆன் சர்வீஸ்ல இருக்கும் சரி எஸ் சர்வீஸ்மேனும் சரி ஒரு சிலர்லாம் எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, கம்யூட்டேஷன் வந்து 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமா வந்து கம்மியாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்கான டிஓபிபிடியோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷத்துலேருந்து 12 வருஷத்துக்கு கோர்ட் கேஸ் வந்து போட்டாங்க. கோர்ட் கேஸும் அந்த கோர்ட்டும் ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 வருஷமா கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் டிஓபிபிடபிள்யூ அந்த நிலைப்பாடு வந்து ஏற்றுக்கல. ஸோ கோர்ட் வந்து சொல்றாங்க அப்படின்னாக்கா நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பே கமிஷன் படி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்போல் தான் கம்யூட்டேஷன் வந்து எவ்வளோ வருஷம் வந்து கட் ஆகணுமோ அதுபடி தான் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல ரூல் 10A படி இங்க என்ன பென்ஷன் ரூலோ அதுக்கு தகுந்தாப்போல் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பென்ஷனுக்கு இது வரைக்கும் எத்தனை கோர்ட் கேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கோர்ட் கேஸ்க்கான ஆய்வுகளோட தொகுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தொகுப்புல இதை பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த தொகுப்பு. இது வந்து டிஓபிபிடபிள்யூ வந்து கொடுத்தது இந்த கேஸ் ஸ்டடிஸோட பென்ஷன் லிட்டிகேஷன். ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 2, 2025 வந்து இது கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிளியராக பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் வந்து 4வது கேஸ் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட் கேஸ் ஆஃப் ரூல் நம்பர் 10A வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் அந்த கம்யூட்டேஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே 4வது கேஸ் நம்பர் 4ல் வந்துருக்கோம். கோர்ட் கேஸ் ரூல் நம்பர் 10A. ஸோ இந்த 10Aல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூல் படி 15 வருஷத்துக்கான அந்த ரிடக்ஷன் பென்ஷன் டியூ டேட் வந்து கம்யூட்டேஷன் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த 10 ரூல் ஏ படி ஆக்சுவலாக என்ன நடக்குதோ அதுபடி தான் இங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. காமன் பென்ஷன் ரூல்ஸ் படி 1981 என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதுபடி தான் நடக்குது. ஸோ அதுபடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமா வந்து கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதை. ஸோ 12 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துலேருந்து 12 வருஷம் ஆகிறதுக்கான அந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபியூனல் வந்து கேட்டு வந்து அதுக்கு அதிகமான பென்ஷனர் வந்து கோர்ட் கேஸ் வந்து பண்ணாங்க. அந்த பெஞ்சுக்கு வந்து இருந்தாலுமே நெக்ஸ்ட் வந்து NCJCM வந்து இதுக்கு ஆல்ரெடி 8வது பே கமிஷனுக்கு ரெக்கமெண்டேஷனும் பண்ணியிருக்காங்க. அந்த ரீஸ்டோரேஷன் வந்து நம்ம 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமா வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு எல்லாமே சேர்த்து இதில் வந்து ரிப்ளை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் ஸ்டாண்ட் வந்து இதில் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமா வந்து கம்மி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 2 பே கமிஷன் படி 6வது 7வது பே கமிஷன் படி இங்கே வந்து அந்த ரெக்கமெண்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, 15 வருஷமாக தான் ரீஸ்டோரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து எந்த டேட்டில் இது வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூல் 10A படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியர் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து இதை பற்றி பொய்யான தகவல் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமா வந்து கம்மியாக போகுதுன்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு இனிமே 15 வருஷமா தான் இருக்கு. இன்னைக்கு டேட் வரைக்கும் யாரெல்லாம் பென்ஷன் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு 15 வருஷத்தோட கேல்குலேஷன் டேபிள் படி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமே 12 வருஷத்துக்கான அந்த நிலைப்பாடு வந்து கவர்மெண்ட் வந்து அதை ஏற்றுக்கல. கோர்ட் கேஸோட ஜட்மெண்ட் காப்பி இருந்தாலுமே கவர்மெண்ட் அது வந்து ஏற்றுக்காம 15 வருஷமா தான் இருக்கு. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூட்டேஷன் பற்றி ஒரு சில பொதுவான தகவலும் சரி கேள்விகளும் சரி எங்கிட்ட கேட்கறது வந்து என்னவா இருக்கு அப்படின்னாக்கா கம்யூட்டேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கம்யூட்டேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வூதியம் வரும்போது அந்த ஓய்வூதியத்தின் தொகையிலிருந்து ஒரு பகுதியை வந்து நம்ம ஒரே டைம் வந்து வாங்கிக்கிறது லம்சமா வந்து வாங்கிக்கிறோம். ஸோ இன்னொரு பகுதியை வந்து நம்ம பென்ஷனை வந்து மாசமா வாங்க போறோம். ஸோ அதுதான் வந்து கம்யூட்டேஷன். அதாவது ஒரு 25,000 வந்து உங்களுக்கு வந்து
பென்ஷனா பேசிக் பென்ஷனா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுல இருந்து 12,500 ரூபாய் உங்களுக்கு வந்து மாதம் வந்து வரும். 12,500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா லம்சமா ஒரே டைம்ல வந்து நீங்க லம்சமா வாங்குறீங்க. ஸோ அதுதான் வந்து கம்யூட்டேஷன். ஸோ இந்த கம்யூட்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகபட்சமா எத்தனை பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதிகபட்சமா டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் 50% வந்து கொடுக்குறாங்க. மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40% வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிஃபென்ஸ் சார்ந்து நம்ம வந்து பேசுறதுனால டிஃபென்ஸ் பர்சன்ஸ் 50% வந்து நீங்க அதிகப்படியா வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து எந்த தொகையில இருந்து இது கால்குலேட் பண்ணுவாங்க, பேசிக் பென்ஷனோட சேர்த்து டிஏவும் எடுப்பாங்களா இல்ல பேசிக் மட்டும் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா இது ஒன்லி பேசிக் பென்ஷன் ஆன அந்த தொகையில இருந்து அவங்களுக்கு வந்து எடுப்பாங்க. டிஏ வந்து இங்க சேர்க்க மாட்டாங்க. உதாரணமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு வந்து 25K வந்து பேசிக் பென்ஷனா வந்து இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதுல 12.5K வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் பென்ஷன் வரும். 12.5 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கம்யூட்டேஷன் வாங்கின அமௌண்ட்டுக்காக ரீஸ்டோரேஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டோட்டலா 25,000க்கு வந்து என்ன டிஏ வந்து ஆகுதோ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் ஆயிட்டு வரும். ஸோ இந்த 25,000க்கு என்ன டிஏ வருதோ அது இந்த 12,500 ரூபாய்க்கு கூட சேர்ந்து உங்களுக்கு மாசம் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து ஒன்லி பேசிக் பென்ஷன் என்னவோ அதுக்கான தொகைக்கு மட்டும்தான் கம்யூட்டேஷன் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து எப்படி கொடுப்பாங்க, இப்போ ஒரு சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷத்துலயே வந்து பிஎம்ஆர் வந்துருவாங்க, இல்ல 20 வருஷத்துல வருவாங்க. அவங்களோட அவங்களோட லென்த் ஆஃப் சர்வீஸ் தகுந்தாப்புல அவங்களோட வயசும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேறுபடும். ஒருத்தர் வந்து 40 வயசுல வந்துருவாங்க, ஒருத்தர் 45ல வருவாங்க, ஒருத்தர் வந்து 50 வயசுல வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட லென்த் ஆஃப் சர்வீஸ் தகுந்தாப்புல அவங்களோட வயது எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல இங்க கம்யூட்டேஷனோட அட்டவணையும் வந்து மாறும். ஒருத்தர் வந்து 45 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு அப்படின்னாக்கா அடுத்த டேட் ஆஃப் பர்த் என்னவோ அவரோட அடுத்த டேட் ஆஃப் பர்த் வந்து 46 கால்குலேட் பண்ணி ஸோ 46க்கு என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் இங்க வந்து கொடுப்பாங்க. இப்போ லேட்டஸ்டா இதோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து என்ன கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 8% வந்து பர் ஆனம்க்கு வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ 8% வந்து நீங்க வாங்குற தொகைக்கு அந்த லம்சம் அமௌண்ட்டுக்கு வட்டி பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ஸோ நம்மளோட பென்ஷன்லயே நம்மளுக்கு ஒரு சில அமௌண்ட்டுகள்லாம் டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து சைன் பண்ணி தான் கொடுப்போம். இது வந்து டிஃபென்ஸ் பென்ஷனை பத்தி நம்ம பேசுறோம். மற்றபடி சிவில் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த டேபிள்ல பாக்குற மாதிரி டாக்ஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் டிஃபென்ஸ் பர்சன்ஸ்க்கும் டாக்ஸ் வந்து ஃபுல்லி இங்க வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து கம்யூட்டேஷனுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றபடி சிவில் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கான பர்சன்டேஜோட டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தபடி நீங்க வந்து கம்யூட்டேஷனுக்கான டாக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோல நீங்க எங்கிட்ட வந்து என்ன சந்தேகம் கேட்டாங்களோ அதுக்கு வந்து நான் கிளாரிஃபை பண்றதுக்காக முயற்சி பண்ணேன். ஸோ இந்த முயற்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனலுக்கு பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.